நேற்று ஈவினிங் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். அது 1000 வீடுகளுக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட 7லேருந்து 8 ஏக்கர் பரப்பளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. அங்கே பார்க்கில் குட்டி பசங்களை விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருந்தோம். அப்போ ஒரு 9லேருந்து 10 வயசு உள்ள ஒரு பொண்ணு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தா. 5 நிமிஷம் கழிச்சு இன்னும் 2 பிள்ளைங்க 6-7 வயசு இருக்கும் வந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு அக்கா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. இன்னொரு பொண்ணு பேர் சொல்லி ஏதோ கேட்டா. அதுக்கு அந்த பெரிய பொண்ணு அந்த பொண்ணு அக்கான்னு சொல்லி கூப்பிடுறா, உன்னாட்டி அக்கான்னு சொல்லி கூப்பிட முடியாதா, ஒரு அறை விட்டனா செவிலு கிழிஞ்சிரும், உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணாங்க. பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் கவனிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கலர் சொல்லி அதை டச் பண்ணுவோம் இல்லையா, அந்த கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்பையும் அந்த பொண்ணோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே ரொம்பவே அரகண்ட்டாக இருந்தது. நானும் என்ன இந்த வயசில் இப்படி அரகண்ட்டாக குழந்தைங்க இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை டிவி ஃபோன்லாம் பார்த்து இந்த பொண்ணு இப்படி பேசுதா, இல்லை வீட்டில் யாராவது அப்படி பேசுவாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி குழந்தைங்க வயசுக்கு மீறி நடந்துக்கிற சில இன்சிடென்ட்ஸை பார்த்ததுலேருந்து எனக்கு குழந்தைங்களுக்கு ஃபோன் டிவி காட்டுறதுனாலே பயம். அதனால சுத்தமாக நான் ஃபோனே காட்ட மாட்டேன். டிவியும் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவேன். அதனாலேயே இந்த குழந்தைங்க 3 நாள் லீவ் விட்டதுக்கு அவங்களாட்டி என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சு விட்டு வீட்டை நாஸ்தி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு.